பிரதமர் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை தாம் புறக்கணித்தது ஏன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், தமிழ்நாட்டிற்கு நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்களை தாம் பட்ஜெட் தாக்கலுக்கு 2 நாட்கள் முன்பாக பட்டியலிட்ட போதிலும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்திற்கு சிறப்பு திட்டம் எதையும் அறிவிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதேபோல் மெட்ரோ ரயில் திட்டம், பேரிடர் வெள்ள நிவாரணத்திற்கும் நிதி வழங்காமல் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை புறக்கணித்து இருப்பதாகவும் ஸ்டாலின் அதில் குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு எதிராக நடந்து கொண்ட பாஜகவை பல்வேறு மாநில மக்களும் புறக்கணிச்சாங்க. அப்படி புறக்கணிச்ச மாநிலங்கள்ல அந்த மாநில மக்களை பழிவாங்குற பட்ஜெட்டா தான் ஒன்றிய நிதியமைச்சர் தாக்கல் செஞ்சிருக்க பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் உருவாக்க வேண்டிய பட்ஜெட்டை இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்ச மக்களை பழிவாங்க உருவாக்கி இருக்கார். பட்ஜெட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்மளோட தமிழ்நாட்டு தேவைகள் என்னன்னு சோசியல் மீடியா மூலமாகவே ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு தெரியப்படுத்தினார். ஆனா அதுல இருந்து ஒண்ணு கூட நிதியமைச்சர் அறிவிக்கல. அவ்வளவு ஏன், தமிழ்நாடு என்ற சொல்லே பட்ஜெட்ல இல்ல. கடந்த ஆண்டு 2 முறை புயல்கள் தாக்கி கடும் இயற்கை பேரிடர்களை தமிழ்நாடு சந்திச்சது. இதுக்கு நிவாரணமா 37,000 கோடி ரூபாய் கேட்டோம். ஆனா ஆண்டுதோறும் வழக்கமா வழங்கப்பட வேண்டிய 276 கோடி ரூபாய் நிதியை அளிச்சுட்டு ஏமாத்திட்டாங்க. சரி, இந்த பட்ஜெட்லயாவது வெள்ள நிவாரண அறிவிப்பு வெளியாகும்னு காத்திருந்தோம். ஆனா தங்களுடைய பதவி நாற்காலிக்கு கால்களா இருக்கிற மாநிலங்களுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல நிதியை அள்ளி வழங்கி இருக்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர். ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு புதிய திட்டங்கள் அறிவிக்கல என்பதோடு ஏற்கனவே நடைபெற்று வர திட்டங்களுக்கான நிதியையும் குறைக்கிற வஞ்சக முயற்சியில ஈடுபட்டு இருக்கு இந்த ஒன்றிய அரசு. அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் வழக்கமா விடுவிக்கப்பட வேண்டிய நிதியை கூட நிறுத்தி வச்சிருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவோம்னு கையெழுத்து போட்டாதான் நிதியை விடுவிப்போம்னு அடம் பிடிக்குது ஒன்றிய அரசு. இது தமிழ்நாட்டை பழிவாங்குகிற பட்ஜெட் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்களையே பழிவாங்குகிற பட்ஜெட். சுயநலத்துக்காக நாற்காலியை காப்பாத்திக்க போட்டுக்கொண்ட பட்ஜெட் இது. ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்களின் குரலா, ஏன் இந்திய நாட்டு மக்களின் குரலா ஒன்னு சொல்றேன். மேலும் மேலும் தவறு செய்றீங்க, மேலும் மேலும் தோல்விகளை சந்திப்பீங்க. இந்திய நாடாளுமன்றத்தோட 2 அவைகளும் கொந்தளிக்கிற மாதிரி இந்திய மக்களோட மனங்களும் கொந்தளிப்புல இருக்கு. இதுக்கு பாஜக பதில் சொல்லியே தீர வேண்டும். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.